மரணம் நடக்குது காலையில் 5 மணிக்கு. அந்த மரணத்துக்கு போனவன் அத்தனை பேரும் போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறான். இவன் செத்ததே கள்ளச்சாராயத்தில். இறந்து போன துக்கம் கேட்க போனவன் செத்து போனதால அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துருக்கான். இவன் அந்த துக்கம் கேட்க போனவன் 10 அடிக்கு அந்த பக்கம் சாராயம் விற்குது, அதை குடிச்சுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கான். அவ்வளோ பேர் சாவுறான். அப்போ அரசு இயந்திரம் செயல் இழந்து போயிடுச்சு. காவல்துறை சாராயம் விற்கிற தூண்டி விடுது. ஒரு சாராய வியாபாரி சாராய வியாபாரத்தை விட்டுட்டு சொந்த வாழ்க்கைக்கு போயிட்டார். ஏன்டா சாராயம் விற்கல, ஏன் எனக்கு மாமூல் கொடுக்கல? மீண்டும் அவனை குற்றவாளி ஆக்குவது யாரு? காவல்துறை தான். நீங்க யதார்த்தம் தெரிஞ்சவங்களுடைய நிலைமை இதாங்க. நீங்க ஒண்ணுமே தெரியாம இருப்பவர்களுக்கு காவல்துறை மக்களை காப்பாற்றுகிறது. எல்லா குற்றவாளிகளையும் காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை நினைத்தால் கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன், அபின் விற்கிறவன், கள்ளலாட்டி விற்கிறவன், விபச்சார தர எல்லாத்தையும் வித்து